வணக்கம், இது உங்கள் தமிழ் சைனிக். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். யுத்த சமான் யோஜனுக்கான அந்த 15 லட்சத்துக்கான டாக்குமெண்ட் வந்து நீங்கள் என்னென்னலாம் கொடுக்கணும். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பென்ஷனர் வந்து சோல்ஜர் போர்டில் போயிட்டு கேட்டிருக்காரு, இந்த மாதிரி லெட்டரே வந்து வரலன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்றத பற்றியும், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்போர்ட்ஸ் அவுட்லெட் ப்ரோக்ராம் ஒன்று நடத்த போகிறாங்க நாகர்கோவிலில். ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். அதில் வந்து யாரெல்லாம் கலந்துக்கிறாங்க, எந்த சிபிபிசி வந்து அதில் கலந்துக்க போகிறாங்க, உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குனாக்கா நீங்கள் எந்த மாதிரி வந்து ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இது பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வேண்டுகோள் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிங்க. சேனலில் இருக்க பழைய வீடியோ பாருங்கள். உங்களுக்கு பென்ஷன் ரிலேட்டடாகவும் சரி, இல்லை பேமெண்ட் ரிலேட்டடாகவும் சரி, என்ன ப்ராப்ளம் இருக்கோ அந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் வந்து கண்டிப்பாக நம்மளோட சேனலில் இருக்க வீடியோவில் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து என்ன பார்த்தீங்கன்னாக்கா, யுத்த சம்மான் யோஜனாவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பென்ஷனருக்கும் 15 லட்சம் கொடுக்குறாங்க. இது வந்து யாருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா 1965 வார்லையும் 1971 வார்லையும் பங்கேற்றவங்களுக்கு. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3 மெடல் வந்து கிடைச்சிருக்கும். அதில் வந்து ஒன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா சம்மார் மெடல், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா பச்சிம் மெடல், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா பூர்வி மெடல். ஸோ இந்த 3 மெடலில் ஏதாவது ஒரு மெடல் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அந்த மாதிரி கிடைச்சிருக்கு, உங்களோட டிஸ்சார்ஜ் புக்கில் வந்து இந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்குனாக்கா நீங்கள் வந்து என்னெல்லாம் டாக்குமெண்ட் எல்லாம் கொண்டு ரெடி பண்ணி வைக்கணும். இது வந்து இன்னுமே இந்த லெட்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஆன்லைன் மூலிமா, வாட்ஸ்அப் மூலிமா நம்மளுக்கு வந்து இது பரவிடுச்சு. அதனால் வந்து எல்லா பென்ஷனர்கிட்டையும் மேக்ஸிமம் இது வந்து ரீச் ஆகிட்டு இருக்கும். ஆனால் சோல்ஜர் போர்டில் அஃபிஷியலாக இன்னும் வந்து லெட்டர் இஷ்யூவாக இருக்காது. பை டாக் வரதுனால மேபி அவங்களுக்கு வந்து லேட் ஆகிருக்கலாம். ஸோ நீங்கள் வந்து இந்த பிடிஎஃபோட ஃபார்மெட் வந்து நம்ம கீழே கொடுத்துருக்கோம். இந்த லெட்டரோட பிடிஎஃப் வந்து கொடுத்துருக்கோம். இது வந்து நியூஸ் பேப்பர்லையுமே வந்து கொடுத்துருக்காங்க. இந்தி நியூஸ் பேப்பரில், தமிழ் நியூஸ் பேப்பரில் வரல. ஸோ நியூஸ் பேப்பர்லையுமே வந்துருக்கு. ராஜஸ்தானில் இருக்க ஒரு சோல்ஜர் போர்டில் வந்து இதை நியூஸ் பேப்பரில் வந்து ஆட் கொடுக்க சொல்லியும் ஒரு லெட்டர் ஒன்று இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து இது உண்மையான தகவல் தான், இது வந்து பொய்யான தகவல் இல்லை. ப்ரொபோசலுக்காக இந்த லெட்டர் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இந்த ப்ரொபோசலில் நீங்கள் வந்து உங்களோட டேட்டாவெல்லாம் கொடுக்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக இந்த ப்ரொபோசல் வந்து ஒரு நாளைக்கு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் எலிஜிபிலிட்டியாக இருக்கீங்க அப்படின்னாக்கா, இது வந்து பென்ஷனர், ஃபேமிலி பென்ஷனர் மட்டும்தான். டிபெண்டர் பென்ஷன் இருக்கீங்கனாக்கா உங்களுக்கு கிடைக்காது. ஏன்னா இதில் வந்து கிளியராகவே கொடுத்துருக்காங்க ஃபார் இஸ் ஸ்பௌஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்பௌஸ் இருக்காங்க, பென்ஷனர் இருக்காங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்து இந்த ப்ரொபோசலில் வந்து பங்கேற்கலாம். ஸோ இதுக்கான டாக்குமெண்ட் வந்து என்னென்ன கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட ஆதார் கார்டு. ஸோ எந்த பென்ஷனர் வந்து ஃபேமிலி பென்ஷனர் இருந்தால் ஃபேமிலி பென்ஷனரோட ஆதார் கார்டு, பென்ஷனர் இருந்தாக்கா பென்ஷனரோட ஆதார் கார்டு. ஸோ உங்களோட ஆதார் கார்டு. நெக்ஸ்ட் வந்து உங்களோட இஎஸ்எம் எக்ஸர்வீஸ்மேனோட ஐடி கார்டு. இது வந்து எக்ஸர்வீஸ்மேனுக்கு மட்டும் இல்லாமல் ஃபேமிலி பென்ஷனர் யார் வந்து வாங்குறீங்களோ அவங்களுக்குமே ஒரு பென்ஷனர் ஐடி கார்டு கொடுத்துருப்பாங்க சோல்ஜர் போர்டு மூலிமா. ஸோ அந்த ஐடி கார்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த பதக்க ரசீதி, டிஸ்சார்ஜ் புக்கில் வந்து எந்த மெடலுக்காக எழுதியிருக்காங்களோ ஸோ அந்த பேஜ் வந்து கேட்பாங்க. ஸோ நீங்கள் வந்து டிஸ்சார்ஜ் புக்கோட எல்லா பேஜுமே வந்து ஃபோட்டோ காப்பி எடுத்து வச்சுக்கிறது நல்லதாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா யார் வந்து பென்ஷன் வாங்குறீங்களோ உங்களோட பாஸ்புக்கு ஃப்ரண்ட் பேஜ் வந்து வாங்கிக்கிங்க. ஏன்னா பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ அதனால பேங்க் டீட்டெயில்ஸ் வேணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேன் கார்டு. எந்த நபரோட ஆதார் கார்டு, பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுக்குறீங்களோ அவங்களோட பேன் கார்டு. அதே போல் யாரோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்குறீங்களோ அவங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து நீங்கள் எடுத்துன்னு போகணும் போகும்போது. ஏன்னா ஃபோட்டோ வந்து அங்கே கண்டிப்பாக கேட்பாங்க யாருக்கு வந்து அந்த அமௌண்ட் வந்து கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து உங்களோட மொபைல் நம்பர் வேணும். மொபைல் நம்பர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மெசேஜ் வர மாதிரி, எந்த ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் நம்மளுக்கு இந்த மாதிரி கொடுக்குறதா இருந்தாலும் அதோட அப்ளிகேஷன் வந்து எந்த ப்ராசஸில் இருக்குது எப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான மெசேஜ் வந்து எல்லாருக்குமே கிடைக்கும். உதாரணமாக பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கேஎஸ்பியில் வந்து சிஏ வந்து கிளைம் பண்ணதாலும் சரி, இல்லை பிரதான் மந்திரிக்கு ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளை பண்ணாலும் சரி, அதுக்கான அதோட ஸ்டேட்டஸ் என்னன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு டைமும் வந்து மெசேஜ் அனுப்பிச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு மெசேஜ் வரதுக்காக கூட இந்த ஃபோன் நம்பர் வந்து கேட்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா முகவரி சான்று. உங்களோட விஓ மூலியமாவோ இல்லை உங்களோட தாலுகா ஆஃபீஸ்லையோ நீங்கள் வந்து அதை வாங்கி இருப்பிட சர்டிஃபிகேட்டும் நீங்கள் வந்து வாங்கி கொடுக்கணும். இருப்பிட சர்டிஃபிகேட்னாக்கா முகவரி சான்றும் நீங்கள் வந்து கொடுக்கணும். ஸோ இந்த டாக்குமெண்ட்டெல்லாம் எடுத்து நீங்கள் வந்து ரெடி பண்ணி வைங்க. எப்போ உங்கள் சோல்ஜர் போர்டு மூலிமா உங்களுக்கு வந்து ரிப்ளை வருதோ இல்லை ஏதாவது நியூஸ் வருதோ அந்த டைமில் உங்கள் சோல்ஜர் போர்டில் போயிட்டு நீங்கள் ஒரு வாரமாக கேட்டு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து 10 நாள் இல்லை 15 நாளில் அந்த லெட்டர் வந்து இஷ்யூ ஆகிடலாம். ஏன்னா இந்த லெட்டர் வந்து ஆல்ரெடி 8 ஆகஸ்ட்டுக்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ 2 நாள் கழிச்சு டிஸ்பேச் ஆயிருந்தாலும் 10-15 நாளில் உங்களோட சோல்ஜர் போர்டுக்கு வந்து ரீச் ஆகிடும். இந்த மாதம் கழிஞ்சிட்டு அடுத்த மாதம் ஃபர்ஸ்ட் வீக்கில் உங்களோட சோல்ஜர் போர்டில் போயிட்டு நீங்கள் கேளுங்க, இந்த மாதிரி யுத்த சம்மான் யோஜனா வந்து எனக்கு வந்து எலிஜிபிலிட்டி இருக்குது, அதுக்கான டாக்குமெண்ட் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன், அந்த ப்ரொபோசல் வந்து என்னோட டாக்குமெண்ட் வந்து சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களோட டாக்குமெண்ட் வந்து சென்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பார்ஸோட அவுட்ரீச் ப்ரோக்ராம் வந்து நடத்த போகிறாங்க. அது என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா 30 ஆகஸ்ட் 2024. ஸோ அது எங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா நாகர்கோவிலில். ஸோ நாகர்கோவில் அக்கம் பக்கம் இருக்கிறவங்க ஒரு 200 கிலோமீட்டர் தூரம் இருந்தால் கூட நீங்கள் ஒரு நாள் உங்களோட டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னாக்கா அங்கே வந்து
ரெக்கார்ட் ஆஃபீஸ் வந்து எம்ஆர்சி வருது, எம்இஜி வருது, டிஎஸ்சியோட ரெக்கார்ட் ஆஃபீஸ். இந்த 3 ரெக்கார்டு சேர்ந்தவங்களும் அவங்க வந்து வர போகிறாங்க. ஸோ ரெக்கார்டு சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குனாக்கா நீங்கள் வந்து கலந்துக்கலாம். ஸோ மற்ற ரெக்கார்டு போக முடியாதானாக்கா அந்த ரெக்கார்டு வந்து மென்ஷன் பண்ணலை. ஸோ இந்த லெட்டரில் வந்து என்ன ரெக்கார்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அதை தான் நம்ம வந்து இங்கே குறிப்பிட்டிருக்கோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிபிபிசி ORP 2ஓட அரியர் வந்து பாதி கிடைச்சிருக்கும், பாதி கிடைக்காம ஒரு சில பென்ஷனர்லாம் இருப்பீங்க. அவங்களாம் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பார்ட்ஸில் வந்து மைக்ரேட் ஆன பிறகு உங்களுக்கு வந்து ORP 2ஓட அரியர் கிடைக்காது இருப்பீங்க. ஸோ அதனால் நான் பேமெண்ட் சர்டிஃபிகேட் எல்லாம் உங்களுக்கு கிடைக்காது இருக்குனாக்கா நீங்கள் இந்த ப்ரோக்ராமில் போயிட்டு பங்கேற்கிறீங்க அப்படின்னாக்கா உங்களோட சிபிபிசி எஸ்பிஐ இருந்து IOBI இருக்குது, இல்லை இந்தியன் பேங்காக இருக்குது. இந்த 3 சிபிபிசியை சேர்ந்தவங்களும் அவங்க வர போகிறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து நான் பேமெண்ட் சர்டிஃபிகேட் கிடைக்கலனாக்கா நீங்கள் அவங்க கிட்ட டைரெக்டாகவே நான் பேமெண்ட் சர்டிஃபிகேட் வாங்கி உங்களோட ரெக்கார்டு எம்ஆர்சியா இல்லை எம்இஜியா டிஎஸ்சியா இருக்குனாக்கா நீங்கள் போய்ட்டு கலந்துக்கலாம். ஸோ மற்ற பென்ஷனில் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். அக்கம் பக்கம் இருக்கீங்க, உங்களுக்கு ஏதாவது பென்ஷன் ரிலேட்டடாக ப்ராப்ளம் இருக்குனாக்கா நீங்கள் போய்ட்டு கலந்துட்டு உங்களோட ப்ராப்ளம் என்னன்னு சொல்லிட்டு சொல்லி பாருங்கள். அந்த சால்வ் ஆனாக்கா மேபி உங்களுக்கு பெட்டராக இருக்கும். அப்படி சால்வ் ஆகலனாலும் உங்களுக்கு ஏதாவது ஒரு கைட்லைனாலும் கொடுப்பாங்க. இந்த மாதிரி வந்து வழி பண்ணுங்க, இந்த டாக்குமெண்ட் எல்லாம் கொடுங்கன்னு சொல்லிட்டு. ஒரு பென்ஷனருக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்குனாக்கா அதே ரிலேட்டடான ப்ராப்ளத்துக்கு சேம் ப்ராசஸ் தான் இருக்கும். டாக்குமெண்ட் எல்லாமே சேமாக தான் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். மேபி ரெக்கார்டெல்லாம் சேஞ்ச் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து உங்களோட ரெக்கார்டுக்கு அனுப்ப வேண்டியதாக இருக்கும். மற்றபடி டாக்குமெண்ட் ப்ராசஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சேமாக தான் இருக்கும் 90%. ஸோ அதனால் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குனாலும் நீங்கள் போய்ட்டு அங்கே கலந்துக்கிட்டு கேளுங்க. பென்ஷனரோட ப்ராப்ளம் சால்வ் ஆகிறதுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி அவுட்லெட் ப்ரோக்ராம் எல்லாம் பண்ணுறாங்க. இது வந்து யார் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா சென்னையில் போன மாதம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாகவே நடந்தாச்சு. ஜூலை மாதம் சென்னை சிடிஐயில் வந்து அந்த மாதிரி வந்து ப்ரோக்ராம் பண்ணாங்க. ஸோ அவங்களே தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ அவுட்ரீச் ப்ரோக்ராம் வந்து கான்டாக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க மூலிமா தான் இந்த ப்ரோக்ராமே நடக்குது. ஸோ இந்த ரெக்கார்ட் ஆஃபீஸும் சரி, இந்த சிபிபிசியில் இருக்கிற பென்ஷனும் சரி, கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு கேளுங்க. உங்களுக்கான ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் போய் கலந்துக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு அங்கேயே கூட ப்ராப்ளம் சால்வ் ஆகலாம். அப்படி ப்ராப்ளம் சால்வ் ஆகலனாலும் குறிப்பிட்ட நாளுக்குள்ளே உங்களுக்கு வந்து அதை சால்வ் பண்ணி கொடுக்கறதுக்கான முயற்சி வந்து எடுப்பாங்கன்னு சொல்லி இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் போய்ட்டு உங்களுக்கு பென்ஷன் ரிலேட்டடான ப்ராப்ளம் இருக்குது, இல்லை ஏதாவது அரியர் வந்து கிடைக்கல, இல்லை எனக்கு என்னோட டாக்குமெண்ட் ப்ராசஸே சுத்தமாக தெரியல அப்படின்றவங்கள நீங்கள் போய்ட்டு உங்களோட டாக்குமெண்ட் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்பார்ட்ஸில் பிபிஓ கிடைக்கலனாலும் நீங்கள் போய்ட்டு கேளுங்க. ரெக்கார்ட் ஆஃபீஸ் இருந்தவங்க டைரெக்டாக வரதுனால உங்களோட குறைஞ்சின பிபிஓவில் என்னெல்லாம் தப்பு இருக்குது, இல்லை எதெல்லாம் அப்டேட் பண்ணணும், அதுக்கான ரிலேட்டட் டாக்குமெண்ட் நீங்கள் என்ன வாங்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த கேள்வியாவது கேட்டு அதுக்கான தீர்வாவது உங்களுக்கு வந்து கிடைக்கும். என்ன டாக்குமெண்ட் வந்து நான் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தயவு செஞ்சு இந்த கேம்பில் போயிட்டு நீங்கள் கலந்துக்குங்க. ஸோ இதுக்கான ஒரு கான்டாக்ட் நம்பரும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவரோட கான்டாக்ட் நம்பரும் நீங்கள் வந்து கால் பண்ணிவிட்டு எந்த இடத்துல நடக்குது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த கேம்ப் வந்து நடக்கிற இடம் பார்த்தீங்கன்னாக்கா நாகர்கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த அட்ரஸில் தான் இது வந்து நடக்குது. ஸோ இந்த அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபங்க்ஷன் ஹால், நாகர்கோயில் முனிசிபல் கார்பரேஷன் ஆஃபீஸ், நாகர்கோயில் நியர் வடச்சேரி பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்குது இந்த அட்ரஸ். ஸோ இதோட இந்த லெட்டரோட லிங்க்கை வந்து நான் கீழே கொடுக்குறேன். நீங்கள் வேணுன்றவங்க டவுன்லோட் பண்ணிங்க. இந்த அட்ரஸில் வந்து காலையில் 10 மணிலேருந்து ஈவினிங் 5 மணி வரைக்கும் இது நடக்குது. ஸோ நீங்கள் போய்ட்டு கண்டிப்பாக இதில் வந்து கலந்துக்குங்க. ஸோ இந்த மாதிரி கேம்பெயினில் அதிகப்படியான பென்ஷனுக்கு போய் எப்படி கலந்துக்குவாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி வீடியோலாம் நீங்கள் அதிகப்படியாக ஷேர் பண்ணுறீங்க, இல்லை இந்த லெட்டர் வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ இல்லை உங்களோட குரூப்லேயும் வந்து ஷேர் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் தான் இது வந்து நிறைய பேருக்கு தெரிய வரும். அப்போ தான் அவங்க போயிட்டு இந்த மாதிரி கேம்பெயின் கலந்துக்கிட்டு அவங்களுக்கான பென்ஷன் ரிலேட்டடான ப்ராப்ளம் என்ன இருக்கோ அது வந்து அதை சால்வ் பண்ணுறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இல்லைனாலும் மினிமம் ஆப்ஷன் அது கிடைக்கும். அவங்களுக்கு வந்து என்ன டாக்குமெண்ட் ரெடி பண்ணணும், எப்படி வந்து நம்மளோட ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ தயவு செஞ்சு இந்த வீடியோ வந்து அதிகப்படியாக ஷேர் பண்ணுங்கள். பென்ஷனருக்கும் சரி, ஃபேமிலி பென்ஷனருக்கும் சரி, டிபெண்டர் பென்ஷனருக்கும் சரி, உங்களுக்கு ஏதாவது பென்ஷன் ரிலேட்டடாக ப்ராப்ளம் இருக்குனாக்கா ஒரு நாளில் அப் டவுன் பண்ணி நீங்கள் இதில் கலந்துக்க முடியும் அப்படின்னாக்கா நீங்கள் தயவு செஞ்சு போயிட்டு உங்களுக்கு பென்ஷன் ரிலேட்டடான ப்ராப்ளம் இருக்குனாக்கா கலந்துக்குங்க. ஸோ இந்த வீடியோவில் அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ வந்து அதிகப்படியாக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா கேம்ப் நடக்கிறது வந்து நிறைய பென்ஷனருக்கு தெரியாது இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அவங்க ஃபீல் பண்ணுறாங்க எனக்கு தெரியாத போச்சுன்னு சொல்லிட்டு. தயவு செஞ்சு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களோட குரூப்லையும் சரி, இல்லை உங்களோட நீங்கள் எந்த சோஷியல் மீடியாவில் வந்து இருக்கீங்களோ அந்த சோஷியல் மீடியாவில் வந்து தயவு செஞ்சு இந்த வீடியோ வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அதிகப்படியான பென்ஷனர்கள் வந்து இந்த மாதிரி கேம்பெயினோட பயனை வந்து எடுக்க முடியும். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துக்கு நன்றி. இதே போல் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.